ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனலில் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது, அது இல்லாமல் நிறைய ஒர்க்கும் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இப்போ தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து அந்த வீடியோ எடுக்கிறேன். காலையில் ஒரு 5:30 போல் எழுந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு தலைக்கு, அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளவே வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா வேலையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சமையல் எல்லாமே குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு பால் காசி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமும் போட்டு விட்டாச்சு. வாசல் பெருக்கி கோலம் போட்டு வர்றதுக்குள்ளே வந்து அரிசி பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஒரு சைட் சாம்பாருக்கு வந்து குக்கரில் பருப்பு போட்டு விட்டுட்டு, ஒரு சைட் சாதத்துக்கு வந்து அரிசியும் கழுவி வச்சுட்டேன். மதியம் ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பணும். அதனால் காலையிலேயே வந்து லன்ச்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் செய்யலாம் தான் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே குட்டி பாப்பா எழுந்து வந்துட்டா. அவள் நைட் சீக்கிரமாக தூங்கினதுனால காலையில் 6:30க்கு எல்லாமே எழுந்து வந்துட்டா. அவளுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு கப் காஃபி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி எப்போவுமே எனக்கு பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸாக குடித்தா தான் பிடிக்கும். அவசர அவசரமாக எப்போவுமே குடிக்க மாட்டேன். காஃபி குடிச்சிட்டு வந்து லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழம்புக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாதம் வெந்ததும் ஃபஸ்ட்டு சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். சாம்பாரும் தாளித்து விட்டுட்டு கடாயில் வந்து அவரைக்காய் பொரியலும் வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு சைட் பை சைடு. ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்கிறதுனால வீடு வந்து 2 வேலையுமே வந்து பெருக்கி வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே ஒரு சைடு வந்து வீடு எல்லாமே பெருக்கி மாப் போட்டு விட்டுட்டேன். ஹஸ்பண்டும் எழுந்து வந்து அவரும் குளிச்சுட்டு விளக்கெல்லாமே ஏற்றி வத்தியெல்லாம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி சாமியும் கும்பிட்டுட்டாரு. அவர் ரெடி ஆகிட்டு போதே வந்து அவருக்கு வந்து நான் தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன் டிஃபனுக்கு. சாம்பார் வந்து டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தேன். ஏன்னா பசங்க சாம்பார்னால் வந்து டிஃபனுக்கு அதுவே சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ தனியாக சட்னி அரைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் சாம்பார் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். மதியம் வந்து லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. சாதம், சாம்பார், அவரைக்காய் பொரியல் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆற வச்சுருந்தேன். மதியம் சாப்பிடும்போது வந்து ஆற வச்சு பேக் பண்ணால் தான் கொஞ்சம் தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வாட்டர் கேனில் தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்து விட்டேன். அவரும் வந்து லஞ்ச் எல்லாமே எடுத்துகிட்டு காலையில் வந்து டியூட்டிக்கும் கிளம்பிட்டாரு. பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் கவனிக்கவே இல்லை அந்த மெசேஜை. பசங்களை ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எதார்த்தமாக எதுக்கும் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் வந்து ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்ததே கவனித்தேன். நல்ல வேளை அப்பயாவது பார்த்தேன், இல்லைன்னா பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பேன். பெரியவ மட்டும் வந்து மெசேஜ் பார்த்துட்டு ஹாப்பியாக மறுபடியும் போய் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. 11 போல் தான் எழுந்தே வந்தா வெளியே. குட்டி பாப்பா மட்டும் மறுபடியும் தூங்காமல் என் கூட தான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. மழை அப்படின்றதுனால கரண்ட்டே இல்லை. மதியம் ஒரு 1:30 2 போல் தான் வந்து கரண்ட் வந்தது. பசங்களுக்கு லஞ்ச் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்பம் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி இன்ஸ்டியூஷனில் வந்து கொரியர் போட்டு விட சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 to 15 டேஸாக வந்து எனக்கு இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் எந்த வீடியோஸும் என்னால் வந்து எடுக்கவே முடியலை. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு அசைன்மெண்ட் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா மண்டே வந்து கொரியர் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வேலை தான் பார்த்துட்ருந்தேன். மழை டைமில் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருங்க. பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. வெளியில் எங்கேயும் அனுப்பாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.